எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண புத்தகம் இல்ல. எக்கார்ட் டோலே எழுதின தி பவர் ஆஃப் நவ், அதாவது தற்போதையத்தின் சக்தி. இது பல பேரோட வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு புத்தகம். நம்ம மனசோட தந்திரங்கள்ல இருந்து எப்படி விடுபடுறது, நிகழ்காலத்துல எப்படி முழுமையா வாழறதுன்னு இந்த புத்தகம் சொல்லிக் கொடுக்குது. வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். பாருங்க, இந்த புத்தகம்தான் அது. இது வெளிவந்த நாள்ல இருந்து உலக அளவுல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நமக்கும் நம்ம மனசுக்கும் இடையில இருக்கிற உறவை பத்தி ரொம்ப ஆழமா பேசுது. சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப வாழுங்க அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு புரிய வைக்குது. சரி, இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. டோலேவோட இந்த ஆன்மீக பயணமே ஒரு பெரிய மன அழுத்தத்திலிருந்து தான் ஆரம்பிச்சது. ஒரு ராத்திரி அவருக்குள்ள ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. என்னால இனிமே ஏன் கூடவே வாழ முடியாது. கேக்குறதுக்கு இது ஒரு விரக்தியான வார்த்தை மாதிரி தெரியலாம். ஆனா இந்த ஒரு வரிதான் ஒரு பெரிய ஞானத்துக்கான கதவையே அவருக்கு திறந்து வச்சது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னால என் கூட வாழ முடியலன்னா அப்போ அங்க ரெண்டு பேர் இருக்காங்களா? ஒன்னு நான், இன்னொன்னு அந்த நான் கூட வாழ முடியாத சுயம். இந்த கேள்வி அவரே குழப்பிடுச்சு. அப்போ இதுல யாரு உண்மையான நான்? அந்த கேள்விக்கு விடை தேடும்போதுதான் அவர் ஒரு முக்கியமான உண்மைய கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னா, நமக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் எல்லாத்தையும் அமைதியா பாக்குற உண்மையான நான், அதாவது கவனிப்பவர். இன்னொருத்தர் நிறுத்தாம பேசிட்டே இருக்கிற நம்ம மனம். சரி, அப்போ உண்மையான பிரச்சனை என்ன? டோலி சொல்றாரு, பிரச்சனை நம்ம மனசுதான். அது எப்படி நம்மள ஏமாத்துதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். டோலே சொல்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கலாம். சிந்தனையே ஒரு வியாதி ஆகிடுச்சுன்னு சொல்றாரு. என்னது, யோசிக்கிறது ஒரு வியாதியான்னு நீங்க கேட்கலாம். அவர் யோசிக்கிறதே தப்புன்னு சொல்லல. ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம ஓயாம ஓடிட்டே இருக்கிற அந்த எண்ண ஓட்டம் இருக்குல்ல, அது ஒரு வியாதி மாதிரிதான் என்கிறார். ஆச்சரியமா இருக்குல்ல. இங்க நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். பிரச்சனை நம்ம யோசிக்கிற திறமையில இல்ல. ஆனா நாம நம்ம எண்ணங்களோட முழுசா ஐக்கியமாகிடுறோம். அதாவது நாம மனச பயன்படுத்துறதுக்கு பதிலா மனசு நம்மள பயன்படுத்த ஆரம்பிச்சிடுது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம கையில இருக்க வேண்டிய ஒரு கருவி இப்போ நம்ம எஜமானன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மனசு உருவாக்குற ஒரு பொய்யான நான் இருக்குல்ல, அதுக்கு ட்ரோலே வைக்கிற பேரு தான் ஈகோ. இது என்னன்னா, நம்மளோட கடந்த கால அனுபவங்கள், நம்ம நம்பிக்கைகள், மத்தவங்க நமக்கு கொடுத்த பட்டங்கள், இது எல்லாத்தோட ஒரு கலவைதான். இந்த ஈகோ எப்படி உயிர் வாழுது தெரியுமா? தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கிறதாலையும் மத்தவங்களோட தன்னை ஒப்பிட்டு பாக்குறதாலையும் தான். நேரத்தை பத்தி டோலே ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசத்தை சொல்றாரு. ஒன்னு, கடிகார நேரம். இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண, நம்ம அன்றாட வேலைகளை செய்ய இது ஒரு நல்ல கருவி. ஆனா இன்னொன்னு இருக்கு, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு பேரு உளவியல் நேரம். இது என்ன பண்ணுனா, நம்மள நேத்து நடந்த வருத்தத்திலையும் நாளைக்கு நடக்க போற கவலையிலுமே கட்டி போட்டுடும். இது ஒரு மனப்பொறி, ஒரு ட்ராப்னு சொல்றாரு. சரி, இந்த மனப்பொறியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்ன? இதுக்கு டோலே ஒரு அழகான கதை மூலமா பதில் சொல்றாரு. வாங்க அந்த கதை என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரர் இருந்தாரு. 30 வருஷத்துக்கும் மேல ஒரு சாலையோரத்துல ஒரு பழைய பெட்டி மேலதான் உட்கார்ந்திருந்தாரு. அப்போ அந்த வழியா போன ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாரு, ஐயா, இத்தனை வருஷமா இந்த பெட்டி மேல உட்கார்ந்திருக்கீங்களே, எப்போவாச்சும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? அதுக்கு அந்த பிச்சைக்காரர், அதுல ஒண்ணும் இல்லப்பா, அது ஒரு வெறும் பெட்டின்னு சொன்னாரு. ஆனா அந்த வழிப்போக்கர் விடல. ஒரு தடவை திறந்துதான் பாருங்களேன்னு வற்புறுத்தினாரு. அந்த பிச்சைக்காரரும் கொஞ்சம் தயக்கத்தோட அந்த பெட்டியை திறந்து பார்த்தா, அடேங்கப்பா, அது முழுக்க தங்கம். அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாரு. பாருங்க, இந்த கதை ஒரு பவர்ஃபுல் மெட்டஃபர். நாம வெளியில தேடிட்டு இருக்கிற அந்த சந்தோஷம், அமைதிங்கிற புதையல் உண்மையில நமக்குள்ளேயே தான் இருக்கு. அதுதான் நம்ம இருப்பின் பேரானந்தம். நமக்குள்ள இருக்கிற இந்த புதையலை திறக்கிற சாவி என்ன தெரியுமா? அதுதான் பிரசன்னம். அதாவது நிகழ்காலத்துல இருக்கிறது. அந்த மனப்பொறியான கடந்த காலம் எதிர்காலத்துல இருந்து வெளியே வந்து இந்த நிமிஷத்துல முழுசா வாழ்றதுதான் உண்மையான சுதந்திரம். சுதந்திரம்ங்கிறது நாளைக்கு கிடைக்கிற ஒரு பரிசு இல்ல. அது இப்போ இந்த கணத்துல நாம அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். கேட்கறதுக்கு இது ஏதோ தத்துவம் மாதிரி இருக்கலாம். ஆனா இத அனுபவபூர்வமா உணர்றதுக்கு டோலே ஒரு சிம்பிளான பயிற்சியும் சொல்றாரு. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பயிற்சியை நீங்களே செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்களுக்குள்ளேயே இப்படி கேட்டுக்கோங்க, என்னோட அடுத்த எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப கவனமா விழிப்போட அடுத்த எண்ணத்துக்காக காத்திருங்க. ஒரு பூனை எலிக்காக காத்திருக்கிற மாதிரி. அப்படி நீங்க காத்திருக்கும்போது உங்க எண்ண ஓட்டத்துல ஒரு சின்ன கேப், ஒரு இடைவெளி உருவாகும்.
அந்த அமைதியான நேரத்துல உங்க கவனத்தை உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உள் ஆற்றல் மேல திருப்புங்க. அவ்ளோதான். இதுதான் பிரசன்னத்தை உணர்றதுக்கான முதல் படி. இந்த மாதிரி நிகழ்காலத்துல வாழ பழகும்போது நம்ம பார்வையிலேயே ஒரு பெரிய மாற்றம் வரும். அது என்னன்னா, நாம சந்தோஷத்தை தேடி ஓடுறத நிறுத்திட்டு உண்மையான அமைதிய கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. சந்தோஷம் அது பெரும்பாலும் வெளியே இருக்கிற விஷயங்களை சார்ந்துதான் இருக்கும். நமக்கு பிடிச்சது நடந்தா சந்தோஷமா இருப்போம். ஆனா உள் அமைதி அப்படி இல்ல. அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. வெளியில புயலே அடிச்சாலும் சரி, உள்ளுக்குள்ள அசையாம இருக்கிற ஒரு ஆழமான அமைதிதான் அது. ஆக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உண்மையான மாற்றம் வெளியிருந்து வராது, அது நமக்குள்ள இருந்து தான் வரணும். உலகத்தை மாத்துறதுக்கு முன்னாடி நாம நம்ம மனசோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வரணும். இந்த உள் மாற்றம் நமக்குள்ள நடந்துட்டா போதும், நம்மள சுத்தி இருக்கிற உலகமும் தானா மாற ஆரம்பிச்சிடும். கடைசியா தோழி இந்த உள் மாற்றத்தை ஒரு தனிப்பட்ட மனுஷனோட விஷயமா மட்டும் பார்க்கல. இது ஒட்டுமொத்த மனிதகுலத்தோட பரிணாம வளர்ச்சியில ஒரு குவாண்டம் லீப், ஒரு மாபெரும் பாய்ச்சல்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த உலகத்துல நாம எல்லாரும் அமைதியாவும் சந்தோஷமாவும் வாழறதுக்கு இது ஒண்ணுதான் வழியா கூட இருக்கலாம். நிகழ்காலத்துல வாழறதுங்கிறது நம்மள மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே காப்பாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த செயல்.